ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கிரேவி சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 3/4 கிலோ மட்டனை இதில் எடுத்து வச்சுருந்தேன், ஸோ ஆட் பண்ணிடலாம். நல்லா திருப்பி விட்டுருங்க, ரா ஸ்மெல்லாம் போய் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுடலாம். ஸோ வாசனைக்காக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். ஸோ அதை நல்லா திருப்பி விட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு 10 நிமிஷம் போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு எடுத்தோன்னா கமன்னு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே கிரேவி ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 2 விசில் சேர்த்தி விட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.